கேள்வி. சத்தியத்தின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் சத்தியத்திற்காக இருக்கிற நாம் கட்சி பக்கம் தான் நீங்கள் நின்றிருக்க வேண்டும். ஆனால் கூட்டம் போடக்கூடாது என்று நீங்கள் வெற்றியின் பக்கம் நின்று பேசுகிறீர்கள். ஆனால் சத்தியம் தான் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று உங்களுக்கு தெரியல. எது சத்தியம், எது நிலையானதோ சத்தியம், எது உண்மையானதோ சத்தியம். இந்த மண்ணும் மழையும் காடும் சத்தியம். அந்த காட்டையும் மழையும் போராடுகிற நாம் தமிழர் கட்சி சத்தியம், சீமான் சத்தியம். எதுக்கு இந்த தலைப்பு? வணங்குகின்ற சாமியா இல்ல வாழுகின்ற பூமியா? இந்த தலைப்பை வைத்து பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா என்றால் இந்த தலைப்பில் பேசக்கூடிய தகுதி கிடைத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா கனிமவள கொள்ளையிட்ட, ஆற்றுமணல் கொள்ளையிட்ட, கிரானைட் குவாரி கொள்ளையிட்ட, எம்சாண்ட் விக்கிரமிட்ட, தாதுமணல் கொள்ளையிட்ட கை நீட்டாத ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக போடுமா, அதிமுக போடுமா, காங்கிரஸ் போடுமா, பாஜக போடுமா? போடும். போட்டுட்டு அவங்க வீட்டு வாசல் போய் மறுநாள் போய் கமிஷனுக்கு நிற்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சீமான் கட்சி மாவட்ட செயலாளர் வந்து இந்த இடத்துல காசு வாங்கினாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க. கொள்கைப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால்தான் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்ற கூட்டத்தை போடுகிறோம். பூமி அழிஞ்சா உங்களுக்கு என்ன, மழை அழிஞ்சா உங்களுக்கு என்ன, காடு அழிஞ்சா உங்களுக்கு என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். இது என்ன அழிஞ்சிட்டு நம்ம யாருக்காக வாழ்றோம், எதுக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறோம்? பெரும்பாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்றோம் நான் பார்த்திருக்கேன். கல்யாணம்னா 300 பவுன், 300 பவுன் போட்டு தான் கல்யாணமே. அவர் வந்து ஆட்டோ டிரைவர், தப்பான ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவருக்கு 150 பவுன். பிஇ படிச்சு டிசிஎஸ் ஒர்க் பண்ணா 250 பவுன் குறைஞ்சது. யூடியூபருக்குலாம் 500 பவுனா கன்னியாகுமரியில். என் தம்பி கிம்லருக்குலாம் பயங்கர டிமாண்ட். 500 பவுன் ஒரு கார், ஒரு வீடு. எதுக்கு? அடுத்த தலைமுறை காக்கிறதுக்கு. 500 பவுனை சேர்த்து வச்சு காரை வாங்கி வச்சு ஃபார்ச்சுனர் கார், அதுவும் எங்க ஆளுக்கு கன்னியாகுமரி வாழ்றீங்க சொன்னீங்கன்னா 3 மாடில வீடு, 4 கிரவுண்ட்ல வீடு. பார்த்தா பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் 8 ரூம், 8 ரூம் பயங்கரமா. எங்க அக்கா வீட்டுல போட்டு மிரண்டேன் அப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த வீடை கட்டி வச்சு பணத்தை சேர்த்து வச்சு நகைய வச்சு எதற்காக? அடுத்த தலைமுறைக்காக. இந்த மண்ணும் இந்த மலையும் இந்த காடும் இருந்தால்தானே உங்கள் 500 பவுனும் உங்கள் வீடு இருக்கும். அதை காப்பாற்றத்தான் சென்றவரின் சீமானும் தம்பிகளும் இந்த கூட்டத்தில் நடத்துகிறோம். கன்னியாகுமரியுடைய பலம் என்ன, வளம் என்ன, அழகு என்ன? மலைகள். அந்த மலையை சுக்கு சுக்கா நொறுக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 600 லாரிகள் மூலமாக கேரளாவுக்கு மலைகள் கடத்தப்படுகிறது, தாதுமணல் கடத்தப்படுகிறது, எம்சாண்ட் கடத்தப்படுகிறது. இதற்காகத்தான் நம்முடைய தாத்தா குமரி தந்தை என்று போற்றப்படுகிற மார்சல் நேசனையும் நம்முடைய தாத்தா குஞ்சல் நாடாரும் போராடி இந்த கன்னியாகுமரியை மீட்டெடுத்தார்களா? சொல்லுங்கள். நாங்கள் மான நாடார்கள், நாங்கள் மான பிள்ளைமார்கள், நாங்கள் பெர்னாண்டஸ், நாங்கள் பரதவர்கள், நாங்கள் தேவமார்கள், நாங்கள் கோடாக்கமார்கள், நாங்கள் அவர்கள் இவர்கள் என்கிறீர்களே. உங்களுடைய பலம் உங்கள் கண்ணு முன்னே கொள்ளை போகிறது. அப்புறம் என்ன மயத்துக்கு உங்க மூஞ்சில மீச என்று கேட்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அப்புறம் என்ன என்ன பெருமை, என்ன சாதி பெருமை, என்ன மத பெருமை? இத்தனை கடவுள், இத்தனை கடவுள், இத்தனை சாமி, இத்தனை சாதி. மலையை காக்க முடியுதா? கேரளாவோட மலை இல்லையா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நல்ல எப்படி வச்சுக்கோங்க, மைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. அங்கே கெட்டுகிற விழிங்கம் துறைமுகத்திற்கு, அதானியினுடைய துறைமுகத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து மலைகளை வெட்டி கொண்டு ஒரு நாளைக்கு 600 லாரிகள் மூலமாக விழிங்கம் செல்கிறது. ஏன் கேரளாவோட வெட்ட முடியல? ஏன்னா உங்களுக்கே தெரியும். இதை சொன்னதுதான் கற்கடையில 56 நாள், அப்புறம் கண்டிஷன் வெயில், அப்புறம் புழல்ல 230 நாள். இதை கேட்டதுதான். என்ன கேட்டேன்? அந்த மண்ணை, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார். இங்க இல்லை. அதை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். சீமான் என்ற ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தால் அவளுக்கு கனவுல வருமா மலையை உடைக்கணும்னு? என்பதற்குரிய மக்களை, ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. காமராஜர் போல ஒரு சிறந்த தலைவர் நாட்டிலே முதலமைச்சராக அமர்ந்தால் அடுத்த நொடி ஊழலை ஒழிக்க முடியும். அந்த ஊழல் செய்த பணத்தையும் மீட்க முடியும். கலாநிதி, உதயநிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, தூக்க நிதி, எல்லா நிதியும் தூக்க முடியும். அப்புறம் கூட தூக்க நிதியை மாறிடும். அப்புறம் பறையசி அடிக்கும், மங்கள ஓசையும் கேட்கும். அது பண்ண முடியும். ஊழலை ஒரு நொடியை ஒழிக்கலாம். ஆனால் என் அண்ணன் சொல்லுவாங்க அடிக்கடி, தம்பி மரத்தை வெட்டினா ஒரு 20 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கி ஒரு
பிரகடனத்தை உருவாக்கி மரத்தை நட்டலாம்ப்பா. 10 கோடி படைத்திட்டம், பல கோடி படைத்திட்டம், 10 கோடி மரம் போட்டு அடிச்சிடலாம்ப்பா. ஆனா மணல் அல்லா கூட ஒரு 100 ஆண்டுகள்ல கூழாங்கற்க கரைஞ்சு வந்து அந்த மணலா வந்துருப்பா. ஆனா இந்த படுபாவி பயலுக, இந்த மலமுழுங்கி மகாதேவன்கள் மலையை உடைக்கிறாரே, நாம் எத்தனை தலைமுறை ஆட்சி நடத்தினாலும் 50 ஆண்டுகள் தொடர்ச்சியா நாம் ஆட்சியை வந்தாலும் மலையை உருவாக்க முடியாது. நம்மால் உருவாக்க முடியாத வளத்தை அழைப்பதற்கு எனக்கும் உரிமை இல்லையே அப்படின்னு சொல்வாரு. கார்ல போகும்போது மற்ற தலைவன் எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியல, மற்ற தலைவன் கூட பலவன் தெரிஞ்சிருக்கும். அதிக வச்சு என்ன பேசுவாங்க, அடுத்த தேர்தலில் வர்றோம் வந்து வலுவா செஞ்சிடணும், நல்லா போட்டு தள்ளணும்னு பேசுவான். இப்ப கன்னியாகுமரிக்கு வந்தா ஆஹா எவ்வளவு நட்டு மாதிரி மழை இருக்கு, இதை மட்டும் மச்சனுக்கு கான்ட்ராக்ட் விட்டோம்னா அறுத்து திங்கலாமன்னு பேசுவான். ஐயோ காவிரி மடலா, தாமிரபரணி மரம் நல்ல தங்கமான மடலாச்சு, தாமிரம் கலந்த மடலாச்சு, குளச்சல் மண், ஐயோ கார்பரேட் கலந்துருக்குமே, தாதுமணல் கலந்துருக்குமே, இதை சபரிசனுக்கும் குடும்பத்தாருக்கும் ராசப்பாவுக்கும் ராஜையாவுக்கும் ராமச்சந்திரனுக்கும் கான்ட்ராக்ட் விட்டா அல்வா மாதிரி திங்கலாமன்னு பேசுவான். ஆனா எங்க அண்ணன் என்ன பேசுவாரு, என்ன பேசுவாரு, தம்பிக்கு பாரு லூசு பண்ண பாரு, என்ன போன ஓடிட்டு இருக்க பாரு, நான் இங்க அப்படியே உட்காந்துருப்பேன், ஏதாவது யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டே பண்ணிட்டு இருப்பேன். பாடுறாங்க எப்படி அறுத்துக்காங்க பாடுறா, எங்க மலமுழுங்கி மகாதேவன் எப்படி தின்னுக்காம பாடுறா, மனோ தங்கராஜ் மகராக்கள் எப்படி தின்னுக்கு பாடுறா அப்படின்னு பேசுவார். கடைசியில் அவருக்கும் குரலுக்கு நாங்க தான், அவருக்கும் குரலுக்கு நாங்க தான். என் அன்புக்குரிய மக்கள், நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சரை எடுத்து தூக்குறாங்க. அவரை தூக்கின உடனே அவருடைய பதவியை யாரு கொடுக்குறாங்க, முத்துசாமி என்ற ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. ஆவடி நாசர் ஒரு அமைச்சர் பதவியை தூக்குறாங்க. அவரை தூக்கி யாரு கொடுக்குறாங்க, செஞ்சி மஸ்தான் கொடுக்குறாங்க. செஞ்சி மஸ்தான் அமைச்சர் பதவியை தூக்கிட்டு யாரு கொடுக்குறாங்க, மீண்டும் ஆவடி நாசர் கொடுக்குறாங்க. என்ன, செந்தில் பாலாஜி என்கிற கொங்கு வேளாளர் கவுண்டருக்கு பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் முத்துசாமி கவுண்டருக்கே போனது. ஆவடி நாசர் பறிக்கப்பட்ட இஸ்லாமியருக்கு பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் செஞ்சி நாசருக்கு போனது, செஞ்சி மஸ்தானுக்கு போனது. செஞ்சி மஸ்தான் என்ற இஸ்லாமியருக்கு பறிக்கப்பட்ட அமைச்சர் பதவி மீண்டும் ஆவடி நாசருக்கு போனது. மனோ தங்கராஜ் என்கிற இந்த மண்ணின் மகன் எங்கள் அண்ணன் நாடாளுமன்ற பறிக்கப்பட்ட பதவி ஏண்டா இந்த நாடாளுமன்றத்தை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்படல? நீதான் சமூக நீதி கட்சியாடா? ஏன் நாடார்கள் ஓட்டு வேணும், நாடார் கொடி பிடிக்கணும், நாடார் கோஷம் போடணும், ஆனா அமைச்சர்கள் மட்டும் நாடார்கள். இதுதான் கேடு கட்ட கேவலமான சனாதனம். இதுதான்டா சனாதனம். அதை ஒடுக்கத்தான் உங்க பிள்ளைகள் வந்துக்கிறோம். எங்க அண்ணனுக்கு சேர்த்து நாங்க தான் பேசணும். அவர் ஏன் மேலே வழக்கு போடுவார், எங்க அண்ணன் மேலே வழக்கு போடுவார், போட்டாலும் பரவாயில்ல. அப்போ மரத்தை வெடித்தா மரம் தானே நினைக்க கூடாது. கவிப்பேரசு வைரமுத்து பாராரு, உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடம்புக்கு மருந்து, உணவுக்கு விருந்து, ஆன தூளி அழகு வேலி தடவ தைலம் தாளிக்க எண்ணி எழுத காகிதம் எரிக்க விறகு, மறந்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று வாழ்கிறார். பிறந்தோம், மரம் நமக்கு தொட்டி தந்தது. நடந்தோம், மரம் நமக்கு நடைவெளி தந்தது. எழுத படிக்க துவங்கினோம், மரம் நமக்கு எழுதுகோள் ஆனது. கல்யாணம் முடித்தோம், மரம் நமக்கு மாலை சந்தனங்கள் தந்தது. படித்தோம், மரம் நமக்கு பஞ்சு தலையிலே தந்தது. வயதான மரம் நமக்கு ஊன்றுகோல் ஆனது. இறந்தோம், அதுவே சவப்பட்டியானது. பிணமாய் படித்தோம், மரமே நம்மை கொல்லிக்கட்டியாக மாறி எரித்தது. மறந்தான் எல்லாம் மறந்தான் மனிதன் மறந்தான். அந்த மறந்த மரத்தை நடுவதற்காக மீண்டும் ஒரு பசுமை புரட்சி போல இன்னும் ஒரு பச்சை புரட்சி உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். வெறும் விமர்சன அரசியல் செய்யறவங்க நாம் தமிழ் கட்சி வெறும் ஒரு கூட்டம், அது ஒரு கும்பல் அப்படி இல்ல. இன்றைக்குரிய மக்களை ஆட்சிக்கு வராத நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசனை மூலமாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 25 லட்சம் மரங்களை ஒரே நாளில் நட்ட கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன செஞ்சிருக்காங்க, சீமான் கட்சியில கவுன்சிலரே இல்ல. ஒரு கவுன்சிலர் மக்களுக்கான கேட்டா, டேய் சீமான் கட்சியில கவுன்சிலரா இருந்தா எப்படி இருக்கும்ங்கிறது எடுத்துக்காட்டு இல்ல. உங்கள் குறைச்சல்ல கப்பியரை பேரூராட்சி இருக்கக்கூடிய சீமானுடைய தங்கை எங்களுக்கு ஆட்சி சோபா ராணியாடா. தமிழ்நாட்டுடைய கவுன்சிலே முதன்மை கவுன்சில் திரள் நிதி பிச்சைக்கிறான் சீமானா. அந்த திரள் நிதி போல எங்கள் அக்காவுடைய சொந்த பணத்துல 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா கப்பியரை பேரூராட்சி அரசு பள்ளிக்கூடமே நடக்குது. தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பாராட்டை பெற்ற ஒரே கவுன்சிலர் அது நாம் தமிழகத்துடைய கவுன்சிலர் எங்கள் ஆட்சி சோபா ராணி. ஒரு கவுன்சிலர் கொடுத்ததுக்கு 8 கவுன்சிலர் நாங்க இருக்கோம். ஒரு கவுன்சிலர் இந்த வேலை பாக்குறாங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கு நாம் தமிழ் கட்சி கவுன்சிலரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடைந்தால் எப்படி கற்பனை பண்ணிப்பாரு. 2026 இதுவரைக்கும் நீ முதலமைச்சர் கேள்வி கேட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செஞ்சு பார்த்திருக்க.
நான்கு மகிழ்ச்சி உள்ள போனா கேட்கிற கேள்வியில முதலமைச்சர் எவனாக இருந்தாலும் வேலைப்பு செய்வான். ஆனா 2026 முதலமைச்சர் நாங்களா, எதிர்கட்சி தலைவரும் எங்க ஆதரவாளர். சொன்னோம்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சியோ அது தமிழ் தேசிய கட்சியா தான் இருக்கிறது. அந்த காலம் உருவாகி கொண்டிருக்கிறது, அது வரப்போகிறது. எங்களுடைய ஒரே கோட்பாடு, மரத்தை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், கனிம வளத்தை காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அண்ணன் கேட்டேன். ஒண்ணு பண்ணணும், திமுகவை ஒழிக்கணும். ஒழிப்போம். நன்றி, வணக்கம்.